எல்லோருக்கும் வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மறைக்கப்பட்ட ரகசியம் மற்றும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற தகவல் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே. ஏன்னா இப்போது நம்ம ஃப்யூச்சரில் திருவாதிரை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக தெரியப்படுத்துவாங்க. அதற்கு நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ மிதுனம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவனுக்கு 3வது ராசியாக வருவாங்க. இப்போ மிதுனம் ராசி கூட திருவாதிரை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே பொருந்துவீங்க. ஸோ திருவாதிரை நட்சத்திர நண்பர்களோட அதிபதி ராகு பகவான் மற்றும் இப்ப மிதுன ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால மிதுனம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் நாராயண பெருமானுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் சிவ பெருமானுங்க. சரிங்களா? அல்லது ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அனைத்து வாரமே மிக சிறப்பாக செல்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுங்க. இப்போ உங்களுக்கு கடவுள் எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கொடுத்திருக்காரு மற்றும் மறைக்கப்பட்ட ரகசியம் என்ன அப்படின்ற தகவல் பத்தி பார்க்கலாங்க. இப்போ நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 6வது நட்சத்திரமா வருவீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப திரு அப்படின்னு ஆரம்பிக்கிற நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்ங்க. நெக்ஸ்ட் இப்போ 2வது நட்சத்திரம் நம்மளுடைய திருவோணம் நட்சத்திரம்ங்க. இது மகரம் ராசி கூட பொருந்துவீங்க. சரிங்களா? அதனால நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் திரு அப்படின்ற ஆரம்பிக்கிற எழுத்துல முதல் நட்சத்திரம் நீங்க தாங்க. இதுல ஒரு நட்சத்திரம் சிவபெருமானுக்கு சேரும், ஒன்று திருமால், அதாவது நம்மளுடைய வெங்கடேச பெருமாளுக்கு சேருங்க. சரிங்களா? இப்போ பொதுவாக மிதுனம் ராசி அப்படின்றது ஒரு இரட்டை குறிப்புள்ள ஒரு ராசிங்க. ஸோ நீங்க எந்த ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒட்டியும் பேசுவீங்க, அதே மாதிரி வெட்டியும் பேசுவீங்க. ஸோ இப்படியும் பேசுவீங்க, அப்படியும் பேசுவீங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி பேசுறதுனால உங்களுக்கோ அல்லது மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடுபலன்களும் என்னைக்குமே நடக்காதுங்க. ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு எந்த சைடு நியாயம் இருக்குன்னு தோணுதோ அவங்க சைடு நீங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக பேசுவீங்க. இப்போ ஒரு கருத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்க. அதே கருத்துக்கு மற்றொரு சமயம் பார்த்தீங்கன்னா மறுத்தும் பேசுவீங்க. அதை தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா? மிதுனம் ராசி அப்படின்றது இரட்டை குறியுள்ள ஒரு ராசிங்க. சரிங்களா? இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்படியாவது பிரபலமான நிலை மைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அயராது உழைப்பீங்க. அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரும்பிய வண்ணமா ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. நல்ல ப்ராப்ளமாகவும் ஆயிடுவீங்க. அதே மாதிரி வீடு, மனை மற்றும் நிலம் போன்றவற்றை வாங்குவதிலையும் விற்பதிலையும் உங்களை விட திறமைசாலிகள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாகவே சொல்லாங்க. உங்களுக்கு சற்று முன்கோவம் அதிகமாகவே வருங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் லூஸ் டாக்கிங் விட்டுருவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மன வருத்தப்பட்டுட்டு நீங்கள் யார்கிட்ட ரொம்ப கோபமாக பேசுனீங்களோ அவங்ககிட்டயே போயிட்டு மன்னிப்பும் கேட்டுருவீங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்க. மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு விஷயம்ங்க. இப்போ சூழ்நிலைக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதில் உங்களோட வல்லுநர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாகவே சொல்லாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கோபம் வந்தாலும் சரி அல்லது சந்தோஷம் வந்தாலும் சரிங்க, உடனடியாக அதை வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய முகத்தை பார்த்தே மற்றவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, இவங்க இப்போ கோவத்தில் இருக்காங்க, அதே சமயம் இப்போ இவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாகவே ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய ஃபேஸே உங்களை கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக இருக்கும். அதாவது உங்ககிட்ட மற்றவங்க எதனா விஷயம் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா பலாப்பழத்துக்குள்ள சுளைகள் இருக்கு இல்லைங்களா? அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொம்பவே மென்மையானவர்கள் மற்றும் இனிமையானவர்கள் அப்படின்னு சொல்கிறதாங்க உண்மை. சரிங்களா? உங்களை யாருன்னா நம்பிட்டாங்க அப்படின்னா எந்த காலத்துலையுமே அவங்கள கைவிடவே மாட்டீங்க. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுல என்றைக்குமே முன்னுரிமை குடிப்பதில் நீங்கள் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ ஒரு சில அன்பர்கள் உங்ககிட்ட எதனா ஒரு விஷயத்தை பற்றி கருத்து கேட்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, இன்கேஸ் தெரியல அப்படின்னாலும் மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான விளக்கத்தை கொடுப்பதில் உங்களோட ஒரு வல்லுநர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க எல்லாருக்குமே நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பீங்க. இப்போ இன்கேஸ் இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஃபுல்லாகவே இன்னைக்கு ஃபுல்லாக காசு இருக்குது அப்படின்னாலும் இப்போ ரொம்ப ஏழ்மையாக ஒரு சில மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க உங்ககிட்ட எங்களுக்கு அடுத்த வேலை உணவுக்கே வழி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அடுத்த நொடி பொழுது நீங்கள் யோசிக்காமல் உங்ககிட்ட இருக்க பணத்தை அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இறக்க குணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ ஒரு சில விஷயங்கள்ல இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அல்லது பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ
செய்கிறீங்களோ அல்லது உங்களுடைய வீட்லேயும் சரி ஒரு சில விஷயங்களை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் சுயநலமாக நடந்துப்பீங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுயநலவாதியாக இருப்பீங்க. அதில் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வந்து எப்பவுமே ஏற்படாதுங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து நிறைய துறைகளில் வந்து நீங்கள் அறிவாற்றல் மிக்கவர்களாக கண்டிப்பாகவே இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஒரு லீகல் அட்வைசராக இருப்பீங்க. அதாவது ஒரு சிலர் வந்து ஒரு நல்ல பெரிய டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு சிலர் வந்து ஆடிட்டர்ஸாக இருப்பீங்க. ஸோ இப்போ பெரிய பெரிய நபர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் நீங்கள் வகிக்கும் நண்பர்களாகவும் கண்டிப்பாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குங்க. உங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருக்க திறமைய நெனச்சு, அவ்வப்போது நீங்களே வந்து உங்கள நெனச்சு பெருமைப்பட்டுப்பீங்க. ஆனா, எந்த காரணத்துக்கு கொண்டும் அந்த விஷயத்துங்கள வந்து நீங்க வெளியில வந்து யாருகிட்டயுமே காமிச்சுக்க மாட்டீங்க. உங்க மனசுக்குள்ள மட்டும் தான் வச்சுப்பீங்க. அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில வந்து நீங்க பொய் சொன்னா மட்டும் தான் வந்து, அது வந்து மத்தவங்கள வந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா, நீங்க அந்த சமயத்துல ஒரு பொழுதும் யோசிக்க மாட்டீங்க. கரெக்ட்டான பொய்ய சொல்லிட்டு நீங்க மத்தவங்கள இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பீங்க. நீங்க நெனச்சபடி மத்தவங்கள வந்து எளிதா வந்து நல்ல விஷயத்துல வந்து கண்டிப்பா காப்பாத்துவதில் அயராது பாடுபட்டு கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றவும் செய்வீங்க. இப்போ அடிக்கடி வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. அந்த மாதிரி ஈடுபட்டீங்க அப்படின்னாலும் வெற்றி வந்து 100% வந்து உங்களுக்கு தான் வரக்கூடிய வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாகவே இருக்குங்க எப்பவுமே. இப்போ ஒருவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து அவங்க சொல்ல ஆரம்பிக்கும்போதே அந்த விஷயத்த பத்தி கரெக்ட்டா வந்து கணிச்சுப்பீங்க. ஓகே. இவங்க வந்து இந்த மாதிரி தான் சொல்ல வராங்க. இவங்க இந்த மாரி சொன்னாங்க அப்படின்னா, அதற்கு இந்த மாதிரி ஒரு பதில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வந்து அவங்கள வந்து கணிச்சு வச்சுருவீங்க. ஆனா, நீங்க கணிக்கிறது வந்து உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். மத்தவங்க யாருக்குமே தெரியாதுங்க. சரிங்களா? எனவே இப்போ படிக்கும் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க எப்பவுமே வந்து புக்கும் கையுமா சுத்த மாட்டீங்க. இப்ப ஆசிரியர்கள் வகுப்புல வந்து பாடம் எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு தடவ சொன்னாங்க அப்படின்னாலே, அந்த விஷயத்த வந்து நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க இந்த ஒரு விஷயத்தினாலே வந்து படிப்புன்றதுல வந்து உங்களுக்கு என்னைக்குமே கஷ்டன்றது கண்டிப்பாவே இருக்காதுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து தேர்வு எதிர்கொள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஜஸ்ட் தேர்வு எழுதுவதற்கு 1 நாளுக்கு முன்னாடியோ அல்லது 2 நாளுக்கு முன்னாடியோ வந்து வந்து ஜஸ்ட் அப்படியே புரட்டி பார்த்துட்டே போயிட்டு நீங்க வந்து எக்ஸாம் கண்டிப்பா எழுதுவீங்க. அதற்கு தகுந்த மாரி நீங்க தேர்வுலயும் வந்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைவீங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாங்க. உங்களுக்கு வந்து கற்பனை வளம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க. ஓகே நம்ம லைஃப்ல வந்து இந்த மாதிரிலாம் இருந்தா நல்லாருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா வந்து உங்களுக்கு கற்பனை வளம் வந்து அதிகமாவே இருக்குங்க. உங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க இப்ப ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து ரொம்பவே மரியாதை குடுப்பீங்க. அதற்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கை துணைய உங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து உங்களுக்கு வந்து மரியாதை இழப்பு ஏற்படக்கூடிய வகையில எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு உறுதியாவே சொல்லலாங்க. இப்போ வாழ்க்கையை வந்து அனுபவிச்சு வாழ வேணும் அப்படின்னு நினைப்பதுல வந்து நீங்க வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. உங்களை நிறைய பேர் வந்து கவிதை மற்றும் கதை எழுதும் துறையில வந்து ஆற்றல் படைத்தவர்களா இருப்பீங்க. அதுல வந்து ரொம்பவே வல்லுநர்களா இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ இளம் பருவத்திலே ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்துடைய பாரத்தை வந்து சுமக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது இப்போ உங்களுடைய தந்தை வந்து இன்கேஸ் அவங்க வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அல்லது வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படின்னா, அந்த சமயத்துல வந்து உங்க வீட்ல இருக்க மூத்த நபர்கள் யாருன்னா ஒருத்தவங்க வந்து குடும்ப பாரத்த வந்து எடுத்துக்கணும் இல்லைங்களா? அந்த சமயத்துல வந்து நீங்க ஒரு பொழுதும் தயங்காம உங்களுடைய குடும்ப பாரத்த வந்து ஈஸியா வந்து கையில எடுத்துப்பீங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட்ன்னு சொல்லிட்டே சொல்லாங்க. அதாவது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்ட இத வச்சே நீங்க வந்து கண்டிப்பா வந்து உணர்த்தலாங்க மற்றவர்களுக்கு. சரிங்களா? இப்போ உறவினர்களும் சரி, நண்பர்களிடையே சரிங்க. நீங்க வந்து அன்பு வந்து ரொம்பவே அதிகமாக்குவீங்க. அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, ஒரு பொழுதும் அவங்களுக்கு வந்து அவப்பேறு ஏற்படுற மாரி எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டீங்க. இன்கேஸ் அவங்க வந்து உங்கள வந்து கோவப்படுத்துற மாரி எதனா ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும், நீங்க வந்து அவங்கள வந்து எதுவுமே எதிர்த்து பேசாம, நீங்க வந்து சைலன்ட்டா அவங்கள நல்லபடியா உபசரிக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்பவே குறியா இருப்பீங்க. அதற்கு தகுந்த மாரி நல்லபடியா உபசரிச்சு நீங்க வந்து அவங்கள வந்து வழி அனுப்புவீங்க. இப்ப எப்பவுமே வந்து உங்கள சுத்தி வந்து உங்களுடைய உறவினர்களோ அல்லது நண்பர்களோ இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு வந்து விருப்பம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அதற்கு தகுந்த மாதிரி எப்பவுமே வந்து உங்க கூட வந்து ஒரு 10 பேர் நண்பர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் வந்து எப்பவுமே உங்க கூட இருப்பதுல அதிகமான ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதாவது கண்டிப்பா இது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உங்கள நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில நாட்டம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து எந்த ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தது அப்படின்னாலும், உடனடியா வந்து நீங்க கோவிலுக்கு போயிட்டு கடவுளுக்கு வந்து நன்றி தெரிவிப்பீங்க. அதே சமயம் வந்து
இப்போ உங்களுக்கு எதனா ஒரு சோகமான விஷயம் நடந்தது அப்படின்னாலும் நீங்கள் உடனடியாக கோவிலுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட வந்து நீங்கள் வழிபடுவீங்க. அதன் மூலமாக வந்து அந்த சோகமான விஷயத்தை வந்து தீர்க்கக்கூடிய வகையில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல பலன்கள் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கு கடவுள் அருள் வந்து உங்களுக்கு என்றைக்குமே நிச்சயமாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே மிதுனம் ராசி நண்பர்களே, இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மறைக்கப்பட்ட ரகசியம் மற்றும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற தகவல் பற்றி தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மிதுனம் ராசியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திர நண்பர்களே, தேங்க்யூ.